தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புகளுக்கான நிதியை 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது தமிழக பயணத்தின் போது திருப்பரங்குன்றம் சென்ற பிரதமர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் இன்று நடைபெற்ற விழாவில் பங்கேற்று 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களில் புதிய ஆகாஷ்வாணி பண்பலை அலைவரிசையை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய திட்டங்களின் மூலம் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதார மேம்பாடு, வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பிரதமர் கூறினார். விவசாயிகள் சந்தைகளுக்கு செல்வதற்கான தரமான சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மார்க்கங்களில் புதிய ரயில் திட்டங்களும் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டும் 4000 கிலோமீட்டர் அளவுக்கு நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி கூறினார். Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for 2 major national highway projects. First, the 4-laning of the Marakkanam-Puducherry sanction with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the 4-laning of the Paramkudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameswaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. இந்த நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் திருப்பரங்குன்றம் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாததால் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று விமர்சனம் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை மண்டேலா நகரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் பங்கேற்றனர்.
இன்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல்தான் வரும் சட்டமன்ற தேர்தல் என கூறினார். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இதில் தர்மம் வெல்ல வேண்டும். அதற்காக ஒருங்கிணைந்த கூட்டம்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், வெல்வோம். இதைத் தொடர்ந்து பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக கூறினார். ஊழல் மலிந்து குடும்ப ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூட்டி விடலாம் என்று தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த களப்பிரர் ஆட்சி போன்ற தமிழகத்தின் இருண்ட ஆட்சியாக விளங்குகின்ற திமுக ஆட்சியை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். பின்னர் பாமக தலைவர் அன்புமணி, தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயங்குவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு சமூக நீதியை 100 அடி ஆழமான பள்ளத்தை தோண்டி அதில் முழுமையாக புதைத்து விட்டது. அதற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார்கள். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரையில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து பட்டியலிட்டார். தற்போது தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவிலே வர இருக்கின்றன. ஆக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக அமைத்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். இறுதியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மக்களின் அமைதி சீர்குலைந்து விட்டதாக கூறினார். அதன் காரணமாக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாக இங்கு காணும் கூட்டத்தை பார்க்கும் போதே தெரிவதாக குறிப்பிட்ட பிரதமர், தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் அடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். Some people are dreaming of returning to power in Tamil Nadu. But when they see this massive NDA rally, their dreams will turn into nightmare. The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்தார். கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.